அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏஆர்ஹெச் தாவா அப்படின்ற ஒரு சகோதரர் அப்பையிலேருந்தே டிஎன்டிஜே ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணால் அவங்கள சுட்டி காட்டுறது, அந்த மாதிரி நம்மள்ட்ட ஒரு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு தெரியாத மனிதர்கள் நம்மள்ட்ட ஒரு டவுட்டு கேட்டால் அது தப்பான விளக்கம் அவங்களுக்கு புரியாமல் கூட இருக்கலாம். அவங்களுடைய புரிதலை மக்களுக்கு தெரிவிக்கிறது இதுவே அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு செயல் தான். ஆனால் அந்த மனிதர் சகோதரர் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா தான் சொல்கிறாங்க. ஆனால் வெளிநாட்டில் அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது என்னமோ தெரியல. காதல் திருமணம்னா அவங்களுக்கு என்னான்னு இருக்கோ தெரியல. அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாத்தில் காதல் திருமணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு அந்த மனிதர்கிட்ட கேட்கும் பொழுது அது ஹராம், அதை பண்ணவே கூடாது அப்படின்னு மார்க்க விஷயம் சொல்கிற மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. மார்க்க விஷயப்படி நபிகள் நாயகம் காலத்திலேயே இப்படி ஒரு காதல் திருமணம் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. விதவை திருமணத்தை அல்லாஹ் அப்படி அந்த மனிதர் நபிகள் நாயகம் இருந்த காலத்தில் இது ஒரு காதல் அப்படிங்கிறது இதுவாக தான் இருந்துச்சு. காதல்ன்ற பேரில் சில அனாச்சாரங்களை தான் அல்லாஹ் தடுத்தானே வழிய காதல் திருமணத்தை அல்லாஹ் தடுக்கலை. அப்படின்னு பார்த்தா ஒரு கணவன் ஒரு மனைவி அந்நிய பெண்களை பார்க்கக்கூடாது, அந்நிய பெண்கள்கிட்ட பேசக்கூடாதுன்னு அந்த மனிதர் சொல்கிறாரு. தன்னை கட்டிக்க போகிற மனைவியும் அந்நிய பெண் தான். அந்த பெண்ணை பார்த்து பேசி பழகி அதுக்கப்புறம் தானே திருமணம் பண்ணிக்கிறோம். இப்போ அந்நிய பெண் முன்னாடி வரக்கூடாது, அந்நிய பெண் ஆண்கள்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு அந்த மனிதர் சொல்கிறாங்களே, அந்த அந்நிய பெண்ணை பார்த்து தான் நம்ம ஓகே சொல்லணும். அந்நிய ஆணை பார்த்து தான் ஓகே நம்ம திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஒப்பந்தம் வைக்கிறோம். இவர் சொல்கிற மாதிரி பார்த்தாக்கா நம்ம எல்லாமே சொந்தக்காரங்களை தான் நம்ம பார்த்து பேசணும், பழகணும், திருமணமும் பண்ணிக்கணும். அந்த மாதிரி தான் இருக்குது. சொந்தக்காரங்களை எல்லாம் திருமணம் பண்ணுறதுக்கு தடை விதிச்சிருக்கான். சின்னம்மா பொண்ணு பெரியம்மா பொண்ணு இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் அந்நிய ஆணையும் அந்நிய பெண்ணையும் பார்த்து தான் திருமணம் பண்ணிக்கணும். காதல்ன்ற வார்த்தையை காதல் திருமணத்தை அல்லாஹ் வெறுக்கலை. காதல்ன்ற பேரில் அவங்க அனாச்சாரமான ஒரு விஷயம் கல்யாணத்துக்கு முன்னாடியே காதல் பண்ணுறது, வெளியில் போகிறது, மகரம் இல்லாத ஆண்களோட வெளியில் போகிறது வர்றது, மகரம் இல்லாத பெண்கள்கிட்ட பேசுறது கொள்வது, இதைத்தான் அல்லாஹ் அனாச்சாரமான விஷயத்தை தான் தடுத்திருக்கானே வழிய அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பெண்ணை பிடிச்சாலும் ஒரு ஆணை பிடிச்சாலும் அதை அழகிய முறையில் திருமணம் வரைக்கும் கொண்டு போகிற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அந்த திருமணம் பிடிச்சி பெற்றோர்கள்ட்ட சொல்லி அந்த திருமணத்தை அல்ஹம்துலில்லாஹ் தாராளமாக பண்ணிக்கலாம். ஒரு சகோதரர் கேட்கும் பொழுது டக்குன்னு இப்படி ஒரு வார்த்தையை அவர் சொல்லிட்டாரு, இது ஹராம் தானே. ஹராமெல்லாம் இல்லை. காதல் திருமணத்தை தாராளமாக பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த லிமிட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் லவ் பண்ணலாம். இல்லையா, உங்களால் அந்த கட்டுப்பாடை உங்களால் இருக்க முடியலையா, இல்லை நான் முன்னாடி மீட் பண்ணிப்பேன், முன்னாடி பேசிப்பேன், நல்லா ஊராக போவேன், வெளியில் போய் மீட் பண்ணிப்போம் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா தயவுசெய்து அந்த காதல் திருமணத்தை ஏற்றுக்க முடியாது. அதனால தான் இந்த காதல் திருமணம் இப்படித்தான் இருக்கணும்னு இஸ்லாம் சொல்லியிருக்கு. அந்த நடைமுறைப்படி நம்ம பண்ணாதான் அந்த திருமணத்தை அல்லாஹ் ஏற்றுப்பான். மற்றபடி இந்த அனாச்சாரமான விஷயம்தான் ஹராமான விஷயம். அதை தவிர்த்துக்கிட்டு அழகிய முறையில் உங்கள் பெற்றோர்கள்ட்ட சொல்லி அந்த திருமணம் வரைக்கும் அந்த காதலை கொண்டு போங்க. அல்லாஹ் உங்களுக்கு கிருபை செய்வான். இதுதான் ஒரு நல்ல விளக்கம். அவர் டக்குன்னு ஹராம்னு சொல்லிட்டாரு. அனாச்சாரங்கள் தான் ஹராம், காதல் திருமணம் ஹராம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் அந்த சகோதரர் இதை விளங்கி கொள்ளணும். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியணுன்ற அவசியம் இல்லை. அவர் இருக்கிற சிச்சுவேஷனில் டக்குன்னு அதை சொல்லிட்டாரு. அதை புரிதலாக அவர் நினச்சி சொன்னாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் அது உங்களுக்கு புரியறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.